வணக்கம் மக்களை, செல்வத்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட 11:50க்கு வரவேற்கிறேன். சாரி, குட் மார்னிங், ஹாப்பி மண்டே. 2 நாளாக கிளைமேட் சரியில்லாததுனால சனி ஞாயிறு ஆனவுடனே எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஜாலி மூட் ஆயிடுச்சு. ஆனால் பெட்டை விட்டு எந்திரிக்கவே இல்லை. அமைதியாக பெட்லேயே கடந்து உருண்டுட்டு நெட்ஃப்ளிக்ஸு, நம்ம ஜியோ ப்ரைமு இப்படியே பார்த்துட்டு ஆஹா இதெல்லாம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு படம் பார்க்குறதே ஒரு வேலையாக வச்சுருந்தேன். இன்னும் கூலி பார்க்கல, நம்மளுக்கு என்ன டிக்கெட் கிடைக்கல. ஸோ அதனால் கிளைமேட் சேஞ்சுன்றதுனால எனக்கு ஒரு மாதிரி பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. அதனால் ஜிம்முக்கும் போகல, ஒர்க் அவுட்டும் பண்ணல. வீட்டில் இருந்தால் அதுக்குன்னு என்னால் டைம் ஒதுக்கவே முடியல. அதனால தான் நான் ஜிம்மை தேடி ஓடுறேன். வீட்டில் எவ்வளோ ஃப்ரீயாக இருந்தாலும் போய் ஒரு சாதம் பண்ணலாமா, ஒரு குழம்பு வைக்கலாமா, ஒரு பருப்பு வைக்கலாமா, அப்படி தான் தோணுது. ஜிம்முனா மட்டும்தான் என்னால் அது ப்ராசஸாக எடுக்க முடியுது. இந்த மென்டாலிட்டியை நான் ஃபஸ்ட்டு மாற்றணும். ஸோ இதுவே ஒரு தப்பான மென்டாலிட்டி. அதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி மரமகள் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஸோ இங்கே லோக்கல்ன்றதுனால 25 நிமிஷத்தில் நான் டக்குன்னு நான் ரெடியானேன். ஸோ வாங்க பார்க்கலாம். உமா வாங்க. உமா எவ்வளோ நேரத்தில் சமைச்சேன்? 20 நிமிஷம். அது ஏன்னா பிளான் இல்லை, டக்குன்னு பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு டிக்குன்னு இது பண்ணேன். இன்றைக்கி 18/8/2025. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டக்குன்னு பாருங்கள், சூடான சாதம். ஏதோ ஸ்கூலுக்கு நான் இது போட்டு கிளம்புற மாதிரி கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ சூடான சாதம் உமாவுக்கு கொடுத்தாச்சு. அப்புறமேட்டு பட்டாணி சுண்டல் நேற்று பண்ணேன் ஈவினிங்காக. ஸோ நேற்று ஃபுல்லாக எனக்கு பசியே இல்லை. ஒரு மாதிரி சரி எவ்வளோ நேரம் தான் பசி தாங்கிற பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு உப்பு பருப்பு பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு, இது பேர் என்னது, கொஞ்சம் முட்டையை வேக வச்சேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஆவி பறக்குதா தண்ணி. ஸோ ஏன்னா இதாகிடுச்சு, பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹீட் ஆனதுனால எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சனிக்கிழமை ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லைங்க. நான் சனிக்கிழமை ஒரு ஹோல் டே நைட் நான் தூங்கவே இல்லை. பிகாஸ் அந்த ஹீட் எனக்கு சூடு பிடிச்சிக்கிச்சு. சூடு பிடிச்சதுனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் அப்படியே கம்மன் ஆகிட்டு அன்றைக்கி ஹோல் டே பாடியை கூல் பண்ணுறதுக்கு என்ன விஷயமோ அதை பண்ணிவிட்டு போய் அந்நேரத்துக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டு தொப்புளை சுற்றி நல்ல விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் கலந்து ஏதாவது ஒரு விதத்தில் சரியானோம். நேற்று சண்டே தம்பி நான்வெஜ் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்ட்டான். ஒரு நேரத்துக்கு மேலே அவன் சாப்பிடவே மாட்டேன்றான். ஃப்ரூட் சலாடாக இருந்தால் மஸ்ட்டுன்றான். ஸோ ஃப்ரூட் சலாட்னால் சாப்பிட்றான். நான் கடைக்கே போகலை. இந்த சாட்டர்டே சண்டே ஈவினிங் ஆனால் மழை வருதுன்றதுனால நான் கடைக்கே போகலை. ரேவதி போயிட்டு வந்த எஜுமிஷன்ஸ் ராசிபுரம் எஸ்ஆர்வி ஸ்கூல் பக்கத்தில் செப்டம்பர் 14th வரைக்கும் அங்கே ஃபஸ்ட் டைம் ராசிபுரம் நம்ம ஊரில் இதாகுது. அதே மாதிரி நான் நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸை பார்க்குறேன். ராசிபுரம் நம்ம ஊர் அப்படிங்கும்போது நாமகிரிப்பேட்டையும் அப்படியே போட்டிங்கன்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஸோ ராசிபுரம் அவ்வளோ டெவலப் ஆகிருக்குங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா என்ன, தடுக்கி விட்டால் ராசிபுரம் 7 கிலோமீட்டரு. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். என்னால் அங்கே போக முடியல. பட் நான் என்ன போனால் பண்ணுவோனோ அது அத்தனை வேலையுமே ரேவதி பண்ணியிருந்தா. சுரேதாவோட க்ரியேட்டிவிட்டி எப்படி இருந்துச்சு, அது சின்ன வயசுலேங்க, அது 2.5 இயர்ஸாக இருக்கும் அவ்வளோதான் நினைக்கிறேன். சுரேதாக்கு சின்ன வயசுலேயே நம்ம களிமண்ணில் எல்லாம் விளையாட கொடுத்தோம்னா பிசைஞ்சு சும்மா உருண்டை பிடிக்கிறது, சாமி பிடிக்கிறது அவ்வளோதான் தெரியும் எனக்கெல்லாம், என்னோட ஏஜில், ரேவதியோட ஏஜில். பட் ஆனால் சுரேதா என்ன பண்ணுச்சு, அந்த ஏஜ்லேயே 2:30 2.5-3 வயசு தான் இருக்கும் அதிகபட்சம். அந்த வீடியோஸ் இருக்கான்னு கேட்குறேன். நான் போட்டிருப்பேன்னு கூட நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஏன்னா யூடியூப் ஆரம்பித்து 4-5 இயர்ஸ் ஆகுது. பட்டு அது என்ன அப்படியே தான் இருக்கும், எங்கேயாவது இருக்கும். அதில் அந்த களிமண்லேயே சுரேதா என்ன பண்ணுவோம், இட்லி பணியாரம், பணியார சட்டி, ஆட்டுக்கல், அம்மிக்கல், சின்ன குக்கரு, ப்ரெஷரு, அந்த மாதிரிலாம் பண்ணோம். ஸோ சுரேதாக்குள்ள ஒரு க்ரியேட்டிவிட்டி. எனக்கு நான் ஆச்சரியப்பட்டது என்னென்னா, ஜிபேவோட இதெல்லாம் வரைஞ்சிருக்கு. அது சடனாக பிளான் கிடையாது, சடனாக இதெல்லாம் வரைஞ்சுது. அதுதான் அந்த டார்க்கில் அந்த ஸ்கேனர் வரைக்குமே வரைஞ்சதுமே எனக்கு பேடிஎம்ங்குது, இதுன்னுது, ஜிபேன்னுது, இன்னொன்று ஏதோ ஒன்று வச்சுருக்கு. அது வீடியோஸாக போட்டிருக்கேன். ஸோ பிள்ளைங்களுக்குள்ளே இவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு நானே மெய் சிலிர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன, ஏன்னா எனக்கு இல்லை, அதனால். ஸோ அதே மாதிரி யூடியூப்பை பார்த்து கம்ப்யூட்டரில் வரைஞ்சிருக்கு. நம்ம பிள்ளைங்கிட்ட என்ன இருக்குன்ட்டு அதுங்க பண்ணுங்கும் போது தான் நம்மளுக்கு எப்படா இதுங்களுக்குலாம் தெரியுது அப்படின்னு யோசிக்கிறதா இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குதுங்க. இந்த லயாப்பில் பார்த்தீங்கன்னா மோனிகாவுக்கு இப்படி வச்சு ஆடுதுங்க. மோனிகா பல்லூஜி, மோனிகா போடுன்னு இப்போ சொல்லுது. அதுக்கு எத்தனை வயசு? 1.5 வயசு தான் ஆகுது.
ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளைங்களாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான். நம்ம இருந்த பீரியடில் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம இருந்த என்ஜாய்மெண்ட் அதுங்க என்ஜாய் பண்ணுதுன்னா இல்லை. ஃபோனு விளையாடுறதுக்கு கூட ஸ்பேஸ் இல்லாமல் இப்போ இப்படி இருக்குதுங்க. ஸோ நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம எதையும் மாற்ற போகிறது இல்லை. நம்ம மாற்றிக்க வேண்டியது நம்மளை தான். ஓகே, ஸோ இன்னோடு வந்து இன்றைக்கி மும்மொழிகள் எல்லாம் மொழிஞ்சிட்டேன். இப்போ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நானும் ஷூட்டிங் கிளம்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். எதையாவது ஒன்று வாயில் போட்டுட்டு நானும் கிளம்புறேன். சாப்பிட மூடு இல்லைன்னா நான் கிளம்புறேன். அங்கே போய் ஸ்பாட்டில் பார்த்துட்டு என்னன்னு பார்த்துட்டு நான் கிளம்புறேன். காக்காக்கு சாதம் வச்சுருக்கேன். இது டிஃபன் பாக்ஸில் எடுத்து போடும்போது எனக்கு ஸ்கூல் ஞாபகம் வந்துருச்சு. அம்மாலாம் அப்படி தானே சாதம் கட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைய தினம் இவ்வளோ தான். பாய், டேக் கேர், லவ் யூ ஸோ மச். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன், அவ்வளோதான். எனக்கு நான் பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் ரேவதி எஜுகேஷனில் பண்ணிட்டா. சுரேனை பார்த்துருப்பீங்க, சுரேதாவையும் பார்த்துருப்பீங்க. அந்த போசஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்ததில்ல. ஸோ அதையும் பார்த்து நான் என்ஜாய் பண்ணேன். பாய். டெவலப்டு ஏரியாவாக ஆயிடுச்சு ராசிபுரம் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பாய். நான் மட்டும்தான் அப்படியே இருக்கேன்.